அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 2 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். இந்த 2 ஸ்டாக்கும் இப்போ கரண்ட்டாக பை சிக்னல் காமிக்குது. ஆல்ரெடி இந்த மசகன் டக் ஷிப் பில்டர்ஸ் 20% கிட்ட ஏறிச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 60% ஏறப்போகுது. இது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் இது எதை பேஸ் பண்ணி ஏறுதுன்றது உங்களுக்கு என் நாலேஜுக்கு தோன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குன்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட நாலேஜுக்கு உட்பட்டு ட்ரேட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதில் நல்லா ப்ராஃபிட் வரும்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட்டு ஐ ஷேர் வித் யூ. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் சேனல். ஓகேங்களா? இது பாருங்கள், ஒரு லாங் சேனல் இது கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக இது வந்து ஒரு சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பாருங்கள், ஒரு வருஷமாக சேனலுக்குள்ளே போனது ஜஸ்ட்டு 12 டேஸில் உங்களுக்கு 24% ஏறி இருக்கு. $35 கிட்ட ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 60% நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டா கூட இன்னும் ஒரு 55% வரைக்கும் இது ஏறும் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 55% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே ஏறுங்க. இது எனக்கு தோன்றது. நீங்கள் உங்களோட ட்ரேடிங் மெத்தடில் இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இது வாங்கலான்னாக்கா எடுத்து எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுங்கள். இது இந்த ரேஞ்சு போகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காதுன்னு எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 1.5 மந்த்துக்குள்ளே இது ரீச் ஆகிடும். அது ரீச் ஆனதும் நான் இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போது இதுலேயே இன்னொரு ஸ்டாக் நம்ம பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். இது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெண்டு டவுண்டு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுபடி நம்ம இதை எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இங்கே ரெசிஸ்டண்ட்டு இங்கே கட் ஆகிருக்கு. ஸோ இதோட டார்கெட்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். டார்கெட்டாக 587. ஓகேங்களா? இதோட டார்கெட்டாக 587 இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு கட் ஆகிருக்கு. இன்னொரு கட்டு வரணும் கண்டிப்பாக. இதே ஏரியாவில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கணும். ஸோ 464 நீங்கள் அகைன் என்ட்ரி எடுக்கலாம். இப்போதைக்கு இதில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஏன்னாக்கா இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு இதில் வந்து 27% வரைக்கும் தாங்க நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்டே. அதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பாட்டமில் எடுக்கணும். 464 பை எடுத்தீங்கன்னாக்கா 587 நீங்கள் வந்து இதை செல் கொடுத்துடலாம். கண்டிப்பாக இதுவும் வந்து 1.5 மந்த்துக்குள்ளே ரீச் ஆகிடும்ட்டு எனக்கு தோணுது. இந்த 2 ஸ்டாக்கையும் நல்லா உங்களோட ட்ரேடிங் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பார்த்தது சேனல் பிரேக் அவுட். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ பார்க்குறதுனாலும் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நிறைய பிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேனல் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றது. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கே ஐடியாஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் மட்டும் உங்களுக்கு இல்லைனாக்கா அப்டேட்டாக இந்த 2 ஸ்டாக்கை வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சேனல் பிரேக் அவுட்டு, செகண்டு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டு. இந்த 2 ஸ்டாக்கையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.